ஆண்டவர் நீங்கள் என்னோட பேசுங்க, என்னுடைய பலவீனங்களை எடுத்து போடுங்க. And let your might be displayed through the verses that we are going to see now. Be glorified, Lord. In the name of Jesus, I ask to pray. Amen. Okay. நம்ம இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஜான் பார்த்து முடித்தோம். அண்ட் ஜானில் இந்த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட்டை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணோம் ரீசெண்டாக. ஸோ மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை அதே சப்ஜெக்டை லைக் இன்றைக்கி பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ பட் ஜான் கிடையாது என்னுடைய டெக்ஸ்ட்டு, பட் அந்த ஈவெண்ட் தான், அந்த சம்பவத்தை சுற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், யூதர்கள் சாபத்துங்கிற ஒரு நாளை ஆசரிச்சிட்டு இருந்தாங்க, ஓய்வு நாள். அண்ட் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு தேவர் செலிப்ரேட்டிங், தேவர் அப்சர்விங் சாபத். ஓகே, ஓய்வு நாளை ஆசரிச்சுட்டு இருந்தாங்க யூதர்கள் ஃபார் thousands of years அவங்க அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது அவங்களுடைய கல்ச்சரில் ரொம்ப இன்கிரைனான ஆகப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு கூட ஜூஸை அட்டாக் பண்ணுற பிலிஸ்டைன்ஸ், அரப்ஸ், ஈரானியன்ஸு, இல்லை ஈராக்கு, சிரியா, எகிப்து, இன்னைக்கு ஜூஸ் அட்டாக் பண்ணால் கூட எப்போ தெரியுமா அட்டாக் பண்ணுவாங்க? ஆன் சாபத் டேல அட்டாக். ஓய்வு நாள் அன்னைக்கு தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஃபார் ஜூஸ் சாபத் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓய்வு நாளுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ரொம்ப முக்கியமான நாள். ஓகே, அவங்களுடைய தியாலஜியில், அவங்களுடைய கல்ச்சரில், அவங்களுடைய லைஃப்பில் சாபத் they won't take it lightly. ஸோ சாட்டர்டே தான் சாபத். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் 12 பேருமே யூதர்கள் தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஜூவிஷ் பீப்புள், பாருங்கள், நம்ம ஒன்றும் நல்லா ஞாபகம் வச்சுது, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டாங்கங்கிறது பார்ஷியலாக தான் ட்ரூ. கரெக்ட், ஜூஸ் தான் கொண்டாங்க, பட் நாட் ஆல் ஜூஸ் கில் ஹிம். எல்லா யூதர்களும் அவரை கொல்ல கிடையாது. அந்த யூதர்களில் அந்த லீவைட்ஸ் இருந்தாங்க தெரியுமா, அந்த ரொம்ப பவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, சாடுசீஸ், பாரசீஸ், இந்த குரூப் தான் பிளான் பண்ணி கொண்டாங்க. எல்லா காமன் சிட்டிசன்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகே, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா we will start hating Jews. யூதர்கள் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி நடந்துருக்குது இந்த பாஸ்ட். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் தான் கொண்டாங்கன்னு சொல்லி யூதர்களை கொத்து கொத்தாக கொண்டிருக்கிறாங்க, வரலாறு சொல்லுது. ஓகே, ஸோ நம்ம ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை கொல்லலை. ஓகே, they all didn't participate in it. In fact, இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போன அநேகர் முதல்ல அந்த டைமில் யூதர்கள் தான். ஏர்லி சர்ச், ஆதி திருச்சபை நிறுவப்பட்டப்போ அதை யார் கொண்டு போனா, யார் போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா? ஜூஸ். சினகாகா போய் ஜூஸ் சொல்லி சினகாகில் ஜனங்க ரட்சிக்கப்பட்டு, ஸோ யூதர்கள் பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறாங்க. சபை கிறிஸ்தவம் வளர்றதுக்கு, சபைகள் நிறுவப்படுறதுக்கு they have played a huge role. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, எல்லா ஜூஸும் ஓய்வுனால பயங்கரமாக ஆசரிக்கிறாங்க. ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது. என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா, ஓகே, இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வில் விசிட் திஸ், பட் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த அப்போஸ்டல்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 12 அப்போஸ்டலர்களும் they were ordinary men. உங்களை மாதிரி, என்ன மாதிரி ஆர்டினரி men. அவங்க ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமிலியிலிருந்து, ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் அந்த மாதிரி குரூப் கிடையாது. they were very ordinary men and they had family. அவங்களுக்கு குடும்பம் இருந்துச்சு, அவங்களுக்கு வேலை இருந்துச்சு. அதில் அநேகர் படிக்காதவங்க, டெய்லி பிரெட் தான் அவங்களுக்கு. இன்னைக்கு வேலை செஞ்சால் இன்னைக்கு சாப்பாடு, அது அப்படி தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்துட்டு இருந்த 12 சீஷர்களுடைய நிலைமை இதுதான். ஓகே, அண்ட் 3 வருஷம் கிறிஸ்துவ பின்னாடியே லிட்ரலாக போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்கே போனாலும் இவங்க போவாங்க, எங்கே படுத்தாலும் இங்கே படுத்துக்குவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்படி இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருங்கி ஜீவிச்சாலுமே அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய விதத்தில் அது இம்பாக்ட் ஆகல, அது மாறல. இயேசு கிறிஸ்துவோட தான் இருக்கிறாங்க.
இன்ஃபேக்ட் இவங்களும் அற்புத அடையாளங்களை பண்ணுறாங்க, இவங்களும் பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்களும் ஊர் ஊராக போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. எல்லாம் சுவிசேஷம்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, மனம் திரும்புங்க, இதெல்லாம் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க, ஞானஸ்நானம் தந்துட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. பட் ஸ்டில் தேர் லைஃப் வாஸ் நாட் மச் அஃபெக்டட். புரியுதா? உங்களுடைய வாழ்க்கை பெரிய லெவலில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, இது நம்மளுடைய இப்போ ஒரு வேலை, அந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய பேசிக் டீச்சிங் கூட இவங்களுக்கு வந்து விளங்காது, இவங்களுக்கு புரியாது. இயேசு கிறிஸ்துவோட அவ்வளோ ட்ராவல் பண்ணால் கூட they didn't understand most of the teachings of Jesus Christ, even the basic ones. ரொம்ப அடிப்படையான காரியங்களை கூட இவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. எக்ஸாம்பிள், நம்ம வந்து மார்க் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஐ வில் கோட் லாட் ஆஃப் வேர்சஸ் டுடே. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, தீஸ் ஆர்டினரி மென், நார்மல் ஆர்டினரி பீப்புள் இருக்காங்கல்ல, இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் இயேசு கிறிஸ்துவ கத்சமனே தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ண வந்தப்போ துண்டக்கானம் துணிக்கானன் ஓடினது இந்த 12 பேர் தான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 12 பேர்த்தோட தான் இருந்தார். 12 பேரில் ஒரு ஆள் கூட வந்து ஜீசஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே நிற்கல. ஓகே, எவ்ரிபடி ரேன். அண்ட் மார்க் 14வது அதிகாரம் 51, 52வது வசனம் சொல்லுது, இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த டிசைபிள் ரேன் நேக்கடாக, உடம்புல துணி கூட இல்லாமல், ஒரு துளி இல்லாமல் ஓடுறாரு. ஐயோ சாமி ஆளை விட்டா போதுண்டா அப்படின்னு வந்து ஓடுறாரு. அண்ட் யோவான் 18வது அதிகாரம் 10, 11 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோடையே இருந்து, சாந்த ஸ்வரூபியான ஜீசஸோடையே இருந்து கொஞ்சம் கூட அவரை மாதிரி இவங்க மாறவே கிடையாது. ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ண வந்தப்போ ஒருத்தர் கத்தி எடுத்து காதையவே வெட்டுறாரு. மல்குஸுங்கிற ஒரு நபருடைய காதை பீட்டர் வந்து கத்தி எடுத்து வெட்டுறாரு. ஜீசஸ் அங்கே ரெப்யூக் பண்ணுறாரு. பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தினால் சாவன்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் பட்டயத்தை அவர் உள்ளே வைக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் எஸ்கேப், ஜூட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரா. அண்ட் இந்த பீட்டர் இயேசு கிறிஸ்துவ 3 தடவை மறுதளிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஆர்டினரி மென், ரைட்? ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, தீஸ் மென் வேர் ஆர்டினரி, நம்மள மாதிரி பயந்த ஆளுங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, அவங்களுக்கு இந்த ஊரை விட்டா வேற ஊர் தெரியாது, அவங்களுக்கு வேற எங்கேயும் பிழைக்கிறதுக்கு இடம் கிடையாது, அவங்க சொந்தக்காரங்களாம் சுற்றி முற்றி தான் இருக்கிறாங்க. அண்ட் ஜீசஸ் பின்னாடி போனா உள்ள ஒருவேளை அரெஸ்ட் ஆகிட்டா பூவா இருக்காது. ஏசு கிறிஸ்து பின்னாடி போனால் எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் அவங்கள இதனால லைக் அவங்க ரொம்ப இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஏசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண வந்தப்போ இந்த பயத்தினால எல்லாம் ஓடிட்டாங்க. சிலர் வந்து லைக் என்ன தோணுச்சோ அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கத்தி எடுத்து வீச ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் பீட்டர் பாருங்க எந்த அளவுக்கு பயந்துருந்தாருன்னா, ஏசு கிறிஸ்து 3 தடவை மறுதளிக்கிறாராம். யார் முன்னாடி? பிலாத்து முன்னாடியா? ஏரோது முன்னாடியா? இல்லை வந்து அங்கே இருந்த பெரிய பெரிய அதிகாரிகள் முன்னாடியா? கிடையாது. சும்மா விறகு வந்து பற்ற வச்சுட்டு இருந்த ஒரு லேடி, ஒரு வேலைக்கார பெண் அங்கே பைபிள் சொல்லுது. ஓகே, மத்தேயு 29வது அதிகாரம் 69லேருந்து 74 வசனத்தில் அது இருக்குது. ஓகே, சும்மா ஒரு வேலைக்கார பொண்ணு, எங்கேயா பார்த்துருக்கனே அவனே, ஜீசஸோட தான் இருந்தா, இல்லை 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 அப்படிங்கிறேன். அண்ட் பைஸ்டாண்டர்ஸ் அந்த குளிர் காஞ்சிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்களா, அவங்க கேட்குறாங்க. உடனே ஒரு சபிக்க தொடங்கிடுறாரு, யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஜீசஸ் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ புரியுதா? திஸ் ஷோஸ் ஹவு வீக் தே வேர். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தீஸ் மென் வேர் வீக், ரொம்ப ரொம்ப பலவீனமான ஆர்டினரி ஜனங்க. தே வாண்டட் அ செக்யூர் லைஃப். அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. ஓகே, அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை குறித்தான பயம் இருந்துச்சு. யுவர் அஃப்ரைட், நான் எதை சாப்பிடுவேன், எப்படி வாழுவேன், ஐயோ லைக் இந்த யார் பார்த்துக்குவா என் ஃபேமிலியை, இந்த மாதிரி ஜனங்க. நம்மளை மாதிரி, உங்களை மாதிரி, என்ன மாதிரி. ஓகே, அண்ட் பாருங்க, இவங்க இந்த 12 ஆம்பளைகளில் ஒரு ஆள் கூட, எக்ஸப்ட் ஜான் மட்டும் இருந்தார். ஓகே, யோவானை தவிர ஒரு ஆள் கூட, அஃப்கோர்ஸ் யூதாஸ் காரியத் மறிச்சிட்டார். ஸோ மித்த இருந்த 10 பேர்த்துல ஒரு ஆள் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறப்ப பக்கத்தில் கூட காணும். they were not even nearby. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து தொங்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் எங்கே போனாங்க? 3.5 வருஷமா இவரோடையே இருந்து தூங்கி சாப்பிட்ட இந்த ஆம்பளைக்கு இருக்காங்களா, எங்கே போனாங்க? அங்கேயே காணும், அட்ரஸே காணும், எல்லாம் ஓடிட்டாங்க. ஈவன் விமென் வேர் தேர், பெண்கள் கூட அங்கே தான் இருந்தாங்க. பெண்கள் கிறிஸ்துவோடைய அந்த பாதத்தில் இருந்தாங்க, அந்த அந்த சிலுவைக்கு கீழே இருந்தாங்க. ஓகே, அவரை பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க, அவரை பார்த்து வந்து மனம் வருத்திட்டு இருந்தாங்க. ஈவன் விமென் வேர் போல்ட், பெண்கள் கூட தைரியமா they were like telling, ஓகே நாங்க இவரை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத பெண்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க. பட் these men
இந்த 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 அப்போஸ்தலர்கள் என்னங்க தலைமறைவாயிட்டார். ஸோ ஜான் மட்டும் தான் அங்கே இருந்தார் அன்னைக்கு. அங்கே தான் நம்ம பார்க்குறோம், இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு ஜானை பார்த்து சொல்கிறார். அண்ட் இயேசு கிறிஸ்துவோடைய அம்மா மேரி பார்த்து என்ன சொல்கிறாரு, இதோ உன்னுடைய மகன் சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம் ஜான் அங்கே இருந்தார், மித்தவங்க யாருமே அங்கே கிடையாது. ஓகே, நாட் ஈவன் க்ளோஸ் பை. பட் பாருங்க, இப்படி இருந்த மனுஷங்க, ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி அஃப்ரைட், ரொம்ப பயந்த சுபாவம், படிக்காதவங்க, அறிவில்லாதவங்க, அந்த அளவுக்கு விஸ்டம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய டீச்சிங், பேசிக் டீச்சிங் கூட அவங்க மண்டைக்கு ஏறாது. அவர் இது நல்ல நிலம், இது கல், இது முள்ளுள்ள நிலம், இந்த பேரபிள் கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியல. சண்டே கிளாஸ் குழந்தைக்கு கூட இது ஏதோ ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த அப்போஸ்டல்ஸ்க்கு அந்த மாதிரி டீச்சிங் கூட புரியல. ஸோ they were not like very intelligent, okay, very educated கிடையாது. பட் பாருங்க, there came a turning point. Something happened. ஏதோ ஒன்று நடக்குது. and இந்த ஆர்டினரி men இருக்காங்க பார்த்தீங்களா, they become like extraordinary. ஓகே, பயந்துட்டு இருந்த இந்த மனுஷங்க, their character got changed overnight. பயங்கர போல்டா மாறிட்டாங்க. பாருங்க, ஓய்வுனால ஆசரிக்கிற எந்த யூதர்கள் சாட்டர்டே 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 கேதர் ஆகிட்டு இருப்பாங்க, தட்ஸ் ஹோலி டே அப்படின்னு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா தே ஸ்டார்டட் கேதரிங் ஆன் சண்டேஸ். ஓகே, சண்டே கேதர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. வாரத்தினுடைய கடைசி நாள் இல்லாமல் வாரத்தினுடைய முதல் நாள் இவங்க கூடி வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அப்போஸ்தலர்கள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். அது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஒரு ஷிஃப்ட் நடக்குது, ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது. thousands and thousands of years ஓய்வுனால ஆசரிச்சுட்டு இருந்த யூதர்கள் திடீர்னு they started gathering, they started observing Sundays. வாரத்தினுடைய முதல் நாள் ஆசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த ஆர்டினரி மென் இருக்காங்க பார்த்தீங்களா, சடனா they became amazingly wise. பயங்கர வைஸ் ஆயிடுறாங்க, பயங்கர ஆர்டிகுலேட்டிவ் ஆயிடுறாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு முன்னாடி யாருனாலையும் நிற்க முடியல, அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸை கவுண்டர் பண்ண முடியல, அப்படி ஆகுறாங்க. ஆக்ட்ஸ் 4:13 நம்ம அதை பார்ப்போம். அண்ட் பீட்டர், சாதாரண வேலைக்கார பெண்மணி முன்னாடி கிறிஸ்துவ மறுதலிச்ச இந்த பேதுரு ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீச்சர் ஆயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரீச்சிங் நடக்குது, இன்னும் 2000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்க, இதெல்லாம் ஒரு சிங்கிள் சர்மன்ல நடக்காது. அப்படி ஒரு போல்ட்னஸ், அப்படி ஒரு கிளாரிட்டி, அப்படி ஒரு ஸ்பீச், அப்படி ஒரு பவர். ஓகே, எந்த பீட்டர் மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா சாதாரண ஷூ அப்படின்னு சொன்னா பயந்துக்கிற பீட்டர் இப்போ அப்படி ஒரு போல்டான ஒரு பீட்டர் ஆயிடுறாரு. ஆக்ட்ஸ் 4:4 நம்ம பார்க்குறோம், 2000 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா ரசிக்கப்படுறது. ஸோ 5000 பேர் சபையில் சேர்க்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் இந்த அப்போஸ்தலர்கள் they were not even afraid of those who put Jesus to death. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஆரம்பிச்சாங்கல்ல, யாரு? அன்னா, காய்ஃபா, பிரதான ஆசாரியர்கள், அந்த சென்ஹெத்ரின், இவங்களுக்கு கூட they stopped being afraid. அவங்கள பார்த்து கூட அவங்களுக்கு பயம் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணுவோம், கம் வாட் எவர் மே, என்ன வேணாலும் வரட்டும், நாங்கள் பார்த்துக்கோம். அது மாதிரி ஒரு போல்ட்னஸ். they were not even afraid of Jewish council. அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரம் 17 42 நம்ம அதை பார்ப்போம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளுக்கு கீழ்ப்படியணுமா மனுஷங்களை கீழ்ப்படியணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பீட்டர் அண்ட் ஜான் அண்ட் ஆல் தி அப்போஸ்டல்ஸ் ஸ்டார்ட் போல்ட்லி ப்ரீச்சிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி ஒரு போல்ட்னஸ் அவங்களுக்குள்ள வருது. ஏன்னா அவங்க எப்படி தெரியுமா அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் ஐயோ என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கரியர்னு வாழ்ந்துட்டு இருந்த இந்த மீனவ ஜனங்க சடனா அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை சொல்கிறார். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 20:24 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் அப்படிங்கிறார். ஐ கவுண்ட் மை லைஃப் as nothing. எங்களுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு கவலை. we don't care about our life, about our comfort. ஓகே, எங்களுடைய சுகம், எங்களுடைய லைஃப், எங்களுடைய வெல்த்,
எங்களுடைய மதிப்பு, எங்களை யார் எப்படி பார்க்குறாங்க, ஜனங்க எங்களை அப்ளாஸ் பண்ணுவோம். They stop caring about all those things. We don't care about any of those things. And 1 கொரிந்தியர் 4:13 பால் மறுபடியும் சொல்றாரு பாருங்க. அண்ட் இந்த ஜனங்க எப்படி தெரியுமா பார்க்கப்பட்டாங்க உலகத்தினால? வசனம் சொல்லுது, பால் சொல்றாரு, இந்நாள் வரைக்கும் உலகத்தில் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் அப்படிங்கிற இந்த மென். ஐயோ இந்த வேலைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இங்க சுத்தி நிக்கிறவங்க என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க நினைச்சு பயந்து வாழ்ந்துட்டு இருந்த இந்த பேதுரு, இந்த அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை அதுக்கப்புறம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்களை என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஓகே, எங்களை உலகமே எங்களை குப்பை மாதிரி பார்க்குது, எங்களை வேண்டப்படாத ஒரு அழுக்கு மாதிரி பார்க்குது, ஒரு 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 வேஸ்டான ஒரு கார்பேஜ் மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்றாங்க. தட் இஸ் ஓகே, we don't care அப்படின்னு சொல்லி இந்த குரூப் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க கம்ஃபர்ட், சேஃப்டி, செக்யூரிட்டி, வெல்த், லைஃப், ஈவன் தேர் ஓன் லைஃப், அதை கூட அவங்க அற்பமாக என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த 12 அப்போஸ்தலர்களில் யோவானை தவிர, ஜான் தி அப்போஸ்தலரை தவிர மித்தவங்க எல்லாருமே ரொம்ப கொடுமையாக டார்ச்சர் பண்ணப்பட்டு தான் கொல்லப்பட்டாங்க. ஓகே, அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறிடுச்சு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அண்ட் உலகத்துக்கு உலகம் அவங்கள பார்க்குறப்ப அவங்க எப்படி தெரியுமா தெரிஞ்சாங்க? they started appearing foolish, முட்டாள்கள் மாதிரி தோன்னாங்க. when the world looked at them, they looked foolish. யாரும் இந்த முட்டா பசங்க. அண்ட் இவங்களுக்கு உலகம் அட்ராக்டிவாக அதுக்கப்புறம் தெரியல. for them the world was nothing. உலகத்தை பார்க்குறப்ப வேர்ல்டில் இருக்கிற இந்த பவர், இந்த ஃபேம், இந்த நேம், இந்த க்ளோரி, அதெல்லாம் அவங்களுக்கு குப்பையாக பட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ கேள்வி என்னன்னா, வாட் brought such a change? எது இப்படி ஒரு ராடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வர முடியும்? 12 சீஷர்கள் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். they were like ordinary men, weak people. சூனா ஓடிடுவாங்க, எல்லாம் 12 பேரும் பறந்துடுவாங்க. யார் லைக் வாட் ஹேப்பன்ட்? ஏதாவது ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணாங்களா? ஏதாவது சூப்பர் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது கேட்டாங்க? வாட் ஹேப்பன்? என்ன நடந்தது? எப்படி வந்து திடீர்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை? உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த காரணத்துக்காக எங்க உயிர் போட்டுன்னு எப்படி திடீர்னு அவங்களுக்கு கிறிஸ்து மேலையும் சுவிசேஷத்தின் மேலையும் அப்படி ஒரு அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு? எப்படி? அதாவது இந்த ஜூஸ், இந்த யூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 12 பேர் அந்த இஸ்ரவேலை தாண்டினதே கிடையாது என்டையர் லைஃப்ல. அண்ட் லெஜெண்ட்ல நம்ம பார்க்குறோம், ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்குறோம், ஒவ்வொருத்தன் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கே வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துச்சு? நம்ம போவோமா? இங்கேருந்து எனக்கு நார்த் இந்தியா போகிறதே எனக்கு பயம், சீரியஸாக. இப்போ நம்ம எவ்வளோ இதாக இருக்கிறப்போ நார்த்து போகிறதுனா, ஐயோ நார்த்தில் நமக்கு சேஃப்டியாக, நாங்கள் மொழி தெரியாது, இவனுக்கு கல்ச்சர் வேறு, அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, அண்ட் சவுத் இண்டியனு, கிறிஸ்டியனு, லைக் அவங்க நம்மளை எப்படி அப்புறம், ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. அதெல்லாம் போயிடுச்சு. யாருக்கு? தன்னோட என்டையர் வாழ்நாளில் கலிலேயா குளத்தை தவிர வேற எதையுமே பார்க்காத இந்த யூதர்களுக்கு திடீர்னு உலகத்துல கடைசி வரைக்கும் போனோம், உலகத்தினோட எங்க வேணாலும் போனோம் அப்படின்னு எங்கிருந்து அந்த தைரியம் வந்துச்சு? எது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டை, பூஸ்டை, கிளாரிட்டியை, ஸ்ட்ரென்த்தை தந்துச்சு? ஆன்சர் என்ன தெரியுமா? இட் இஸ் தி ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை பார்த்தாங்க. that sight changed everything. எல்லாத்தையும் மாத்திடுச்சு. ஓகே, கிறிஸ்துவ பார்த்தாங்க. they saw Christ. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கப்பட்டு இருக்கிறாரு, ரத்தம் அடிஞ்சிட்டு இருக்குது. இந்த சைட்டை பார்க்குற 3.5 வருஷமா இவர் தான் பின் தொடர்ந்தமான்னு சொல்லி எல்லாம் பயந்து போய் ஒளிஞ்சிட்றாங்க. இவருக்கே இந்த அடினா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒளிஞ்சிட்றாங்க. ஏன்னா கிரைஸ்ட் டைட், அவ்வளோதான், முடிஞ்சுட்டாரு, மறிச்சிட்டாரு, அவ்வளோதான், லைஃப் இஸ் ஓவர். இனி வேற ஏதாவது வேலையை பார்க்கலான்னு சொல்லி எல்லாம் மீன் பிடிக்க போனதை நம்ம வந்து பார்க்கணும். பட் எந்த பாயிண்ட்ல அவங்களுடைய லைஃபே அப்சைட் டவுனாக மாறிடுச்சுன்னா, அவங்க கண்ணு முன்னாடி துடிக்க துடிக்க மறிச்ச கிறிஸ்து 3ஆம் நாள் he came back alive. பாருங்க வசனம் என்ன சொல்லினா, சும்மா கல்லறை வந்து கல் உருண்டோடிருச்சு, கல்லறை காலி ஆயிடுச்சு, தூதர்கள் இறங்கினாங்க, நிறநடுங்க வந்துச்சுன்னு அதோட மட்டும் நிப்பாட்டல. பைபிள் அதுக்கப்புறம் சொல்லுது, 40 நாள் கிறிஸ்து பூமியில தான் சுத்திட்டு இருந்தார். For 40 days he was alive, he was roaming. என்டையர் இஸ்ரேலா ஒரு பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறார்.
எல்லா சீஷர்களும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு போய். அண்ட் வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:6 500 பேருக்கும் மேற்பட்டவரை ஒரே இடத்துல சந்திக்கிறாரு ஜீசஸ். இது எதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ்னா, நான் ஜீசஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து உங்களை ஏமாத்திடலாம். 40 நாள் சுத்துறாரு பர்சனலா, 1-on-1 எல்லாத்தையும் பார்க்கறாரு. எல்லாத்துக்கும் போதுமான டைம் இருந்துச்சு வெரிஃபை பண்றதுக்கு. இஸ் இ ட்ரூலி ஜீசஸ் கிரைஸ்ட்? உண்மையாலுமே மரித்த கிறிஸ்து தானா இவரு? உண்மையாலுமே நம்மளோட பழகின அந்த கிறிஸ்து தானா இவருன்னு எல்லாருமே சோதிச்சு பார்த்து கண்டறியறதுக்கு போதுமான டைம் 40 நாளுங்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருங்கிறது ஏதோ இவங்களா நினைச்சு ஏதோ ஃபீல் பண்ணாங்க, யாரோ கிறிஸ்து மாதிரி யாரையோ டக்குனு கிராஸ் ஆகிறத பார்த்தாங்க, அந்த மாதிரி கிடையாது. They literally saw him, touched him. தாமஸ் வந்து இன்ஃபேக்ட் லைக் அந்த ஊண்டில் கை வைக்கிறேங்கிறாரு, கை வைங்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவர் வைக்கல, ஆனால் வச்சு பாருங்கிறாரு. அந்த அளவுக்கு விசிபிளாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு ரியலாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு வந்து கிரைஸ்டோடைய ரெசரக்ஷன் வந்து நம்மளால் அதை டிபேட்டே பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. ஒருவேளை கல்லறை உருண்டுருச்சு, லைக் கல் உருண்டுருச்சு, நிலநடுக்கம் வந்துச்சு, கல்லறை காலியாக இருந்துச்சுன்னு மட்டும் பைபிளில் இருந்துருந்துச்சுன்னா அப்போ கூட நம்மளால கிறிஸ்து உயிர் தெழுந்தாருங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய சரீரத்தை யாராவது திருடிட்டு போயிருக்கலாம், யாராவது வந்து அவருடைய டிசைபிள்ஸ் வந்து அவரை வேற எங்கேயாவது கொண்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வரும். பட் அதுக்கு எங்கேயுமே வாய்ப்பே கிடையாது. இந்த அப்போஸ்தலர்கள், இந்த வீக் ஆர்டினரி men, they saw the resurrected Christ. So the proof was undeniable. இல்லைன்னு உதறி தள்ளவே முடியாது. ஓகே, அண்ட் இதை பார்க்குறப்போ their life changed upside down. ஓகே, ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெல்லாம் இருந்திருந்தாருன்னு வைங்களேன், கிறிஸ்தவத்துக்கும் வேற மதத்துக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. We are just like anybody else, everybody else. There is no difference. Okay, but Christianity a true and real and meaningful and purposeful ஆக்கிறதே இந்த ரெசரக்ஷன் தான். பாருங்க, புத்தா வந்து ப்ரீச் பண்ணார் நிர்வாணா எப்படி அடையணும், ஓகே, எப்படி சால்வேஷன் அட்டைன் பண்ண புத்தா ப்ரீச் பண்ணார். அண்ட் புத்தா செத்துட்டார். அண்ட் புத்தாவுடைய டீச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிரின்சிபல்ஸ் சொல்கிறேன், இந்த 8 இதை கடைப்பிடிச்சிங்கன்னா நிர்வாணம் அடைஞ்சிரும்னு அவர் சொல்கிறேன். பட் புத்தா நிர்வாணம் அடைஞ்சாரா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? செத்துட்டார், அவ்வளோதான், கல்லறை இருக்குது. முகமது சொன்னார், ஐ ஆம் த லாஸ்ட் ப்ராஃபிட், நான் தான் கடைசி தீர்க்கதரிசி கடவுள் கட்டுறது. ஹவு டு வி நோ இஃப் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட்? வெரிஃபை பண்ண முடியாது. நானும் சொல்லலாம், நானும் ஒரு தேவ அவதாரம் நானும் சொல்லிக்கலாம், நீங்களும் சொல்லிக்கலாம். ஹவு டு வி வெரிஃபை இட்? இந்தியாவில் ஏகப்பட்ட பாபாஸ் வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணனுடைய அவதாரம், ராமருடைய அவதாரம் ஏகப்பட்ட சொல்லிட்டு இருக்காங்க. They all die ultimately, right? எல்லா மனுஷனுக்கு என்ன நேரிடுமோ அதுதான் அவங்களுக்கு நேரிடும். What is so special? அண்ட் எல்லா மனுஷங்களை மாதிரி கிறிஸ்து புனிதமா வாழ்ந்து, பாவமே செய்யாம, பரிசுத்தமா எல்லா நேரத்திலையும் வாழ்ந்து அவரும் மறிச்சு போயிருந்தாருன்னா நான் எதுக்கு அப்படியெல்லாம் வாழணும்? Why should I live like that? நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாமே. ஒருவேளை கிரைஸ்ட் ரெசரக்ட் ஆகலின்னு வைங்களேன், நம்ம எல்லாரும் என்ன பிடிக்குமோ நம்ம பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துக்கணும். ஓகே, நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு வாழணும். ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். நம்ம போய் திருடுறது தப்பு, விபச்சாரம் தப்புலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ திருடாமையே இருந்து என்ன பண்ண போற? செத்துடுவேன். நான் திருடி சாகுறேன், அவ்வளோதான். 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போகிறான். நான் விபச்சாரமே பண்ண மாட்டேன், என்ன பண்ண போகிறேன்? விபச்சாரமே பண்ணாமல் நீ என்ன பண்ண போகிற? இருதயத்தில் கூட நான் யாரையும் தப்பாக நினைப்பேன், என்ன? வாட் இஸ் யூஸ்? அண்ட் இன்னொரு குரூப்பு, நான் வந்து லைக் ஏமாற்றி வாழ்ந்துக்கிறேன், நான் அப்படி வந்து எப்படினாலும் நம்ம யாருனாலும் வாழ்ந்துக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்து உயிர் தெழலைன்னா பைபிள் சொல்லுது we are the most to be pitied. இருக்கிறதுலே நம்மளை பார்த்து போயும் கிறிஸ்டியனாக வாழ்ந்தானே அப்படிங்கிற நிலைமையில் நம்ம இருப்போம். பார்ப்போம். கிறிஸ்து உயிர் தெழலைன்னா we are to be most pitied. we are to be most pitiedனு வசனம் சொல்லுது, பால் சொல்கிறார். ஓகே, ஏன்னா எந்த ப்ரூஃப்மே கிடையாது. ஸோ பாருங்க, பட் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் லைக் தட். கிறிஸ்தவம் வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் உயிரோடு இருந்தப்போ ஹீ டோல்டு, அவர் என்னவெல்லாம் சொன்னார்? கடவுள் என்னை அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். ஐ ஹவ் கம் ஃப்ரம் காட், ஐ ஹவ் கம் ஃப்ரம் அபவ், வானத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன்.
இன்னும் கொலோக்கியலாக சொல்லணும்னா நம்ம திட்டுறப்ப சொல்லணும், ஏன்டா நீ என்ன வானத்துலேருந்து தான் குதிச்ச அப்படின்னு பண்ணல, நீ என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஜீசஸ் லெட்டராக அவர் அப்படி தான் சொன்னார், ஐ எம் வெரி ஸ்பெஷல், நான் வானத்திலிருந்து வந்திருக்கிறேன். யோவான் 5:30 அதுதான் பார்க்கணும். அண்ட் ஜீசஸ் சொல்கிறாரு, பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதுக்குத்தான் நான் வந்திருக்கேன், அதை தவிர நான் வேற எதையும் செய்ய போகிறதில்ல. யோவான் 6:38 ஜீசஸ் அதை சொல்கிறார். அண்ட் அதுக்கப்புறம் ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, 3 நாளில் இந்த ஆலயத்தை இடித்து அதை நான் கட்டுவேங்கிறேன். பாருங்க, இதெல்லாம் பயங்கரமான கிளைம்ஸ். யூதர்களுக்கு கல்ச்சரல் ரிலிஜியஸ் சென்டரே அதுதான். அதாவது நான் இப்போ சும்மா போய் விளையாட்டுக்கு வந்து வெளியில் நான் பிஎம்ஓ இல்லைன்னா பார்லிமெண்ட்டை தகர்த்திட்டு நான் அதை கட்டிடுவேன் நான் இப்போ சொன்னேன்னு வைங்களேன், உடனே நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என் வீட்டு வாசலில் நிற்க, ஓகே, என்ஐஏ வந்துடும், இல்லை டெரரிசம், ஆன்டி டெரரிசம், அது இது எல்லாம் வந்துடுவாங்க. பிகாஸ் இந்த கிளைம் இஸ் நாட், நான் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை இல்லை இந்த பில்டிங்கை நான் தகர்த்திட்டு நான் 3 நாள் கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா ஐ எம் த்ரெட்டனிங். அண்ட் யூதர்களை பார்த்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன், அவங்களுக்கு எல்லாமே அந்த ஆலயம் தான். பட் ஜீசஸ் சொல்கிறாரு, இதை நான் 3 நாள் இடிப்பேன் கட்டுவேங்கிறேன். யோவான் 2:19 ஜீசஸ் அதை சொல்கிறது நான் பாருங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, ஜான் 8:58 பிஃபோர் ஏப்ரஹாம் ஐ ஆம் அப்படிங்கிற, ஆப்ரஹாமுக்கு முன்னாடி நான் இருந்தாங்கிற. சில்லி கிளைம் இது. ஆப்ரஹாம் எப்போ இருந்தார், அதுக்கு முன்னாடியே இவர் இருந்தாராம்மா. இவருக்கு வயசு என்னப்பா, 33, 30 33 இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்குறவர் பாவம், சம் ப்ராப்ளம். பட் அப்படியும் கிடையாது, ஜீசஸ் இஸ் வெரி ஷார்ப். ஓகே, ஸோ இவருடைய கிளைம்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சாலமனுக்கும் மேலே அப்படிங்கிற மேத்யூ 12:42 நம்ம பார்க்கணும். சாலமனுக்கும் மேலே, ஐ ஆம் கிரேட்டர் தென் சாலமன். அண்ட் யோனாவுக்கும் மேலேனா அப்படிங்கிற, யோனாக்கு மேலே மேத்யூ 12:41. அண்ட் ஹி கிளைம் டு பி காட். இதெல்லாம் பத்தாவதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஐ ஆம் காட் அப்படிங்கிறாரு. யோவான் 14:9 பிலிப்பு கிட்ட சொல்றாரு, நீ என்னைய பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரி. ஹி இஸ் கிளைமிங் ஈக்குவாலிட்டி வித் காட். அண்ட் ஜான் த பாப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு, he is the lamb of God. இவர் யாரு, தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார், உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் அப்படிங்கிறார். ஓகே. அண்ட் மத்தேயு 3:17 ஆண்டவரே இவருக்கு சாட்சி தர்றதை நம்ம பார்க்குறோம். என்ன ஆகுது, பரிசுத்த ஆவியான ஒரு புறாவின் வடிவத்தில் கிறிஸ்துவ மேலே இறங்குறாரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம், இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா, இது எல்லாம் ஒருவேளை கிறிஸ்து மறித்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாருன்னா இட் won't மேக் எனி சென்ஸ். இது எல்லாமே சரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, கேட்கலாம் நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். தெர் இஸ் நத்திங் ஸ்பெஷல், ரைட்? ஸோ அப்போஸ்தலர்களுக்கு இவர் பேரை சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளை முடிச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்லி அமைதியாக இருந்திருப்பாங்க. ஓகே, ஏன்னா இத்தனை பேசுன இவனுக்கு போட்டு இப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டா நம்ம போய் கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் நம்மளே முடிச்சு கட்டிடுவாங்க. ஸோ அப்போஸ்தலர்ஸ் இப்படி மறிச்சிருந்தா, ஒருவேளை கிறிஸ்து வெறும் மறிச்சிருந்தா அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாருன்னா அவங்கள அது எந்த விதத்துலையும் பாதிச்சிருக்காது, மாற்றிருக்காது. இன்ஃபேக்ட் அவங்கள இன்னும் பயத்துக்குள்ளே தான் உண்டாக்கியிருக்கு. என்னடா வாழ்க்கை இது, எதுக்குடா நான் மட்டும் இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் தோண வச்சிருக்கோம். ஓகே, பட் அவங்களுடைய விசுவாசம் எப்போ சாலிடிஃபை ஆகுது அப்படின்னா when they saw Jesus Christ, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பார்த்தோன்னே, அவர் மரித்தவரிலிருந்து உயிர் பிச்சார் வந்தார் பார்த்தீங்களா, that's when their faith got solidified. அண்ட் கொலோசியர் 2:14 சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே பாவத்துக்காக மறித்து பாவிகளனுடைய எல்லா கடனையும், ஸோ பாருங்கள் நம்மளாம் யாராக இருந்தோம், தேவனுக்கு கடனாளிகளாக இருந்தோம். ஓகே, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடன் நம்ம மேலே இருந்துச்சு. ஆண்டவருக்கு விரோதிகளாக நம்ம இருந்தோம், அண்ட் அவர் கிரெடிட்டராக இருந்தார், நம்ம டெட்டாராக இருந்தோம். நமக்கு விரோதமாக ஏகப்பட்ட சார்ஜஸ் இருந்துச்சு. இயேசு மறிச்சார், நம்மளை இந்த எல்லா சார்ஜஸ்லேருந்து அவர் மீட்டுட்டார். நம்ம அவருக்கு விரோதமாக பண்ண எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து மன்னிச்சுட்டார். அண்ட் கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால இந்த சத்தியம் உறுதியாச்சு. ஸோ அந்த அப்போஸ்தலர்ஸ் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால இவர் சொன்ன எல்லாமே சத்தியங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே,
ஸோ அப்போஸ்தலர்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? மனுஷன் மரணத்தோட அவனுடைய வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. we are all called to live eternal life. நம்ம எல்லாத்துக்குமே என்ன வாழ்க்கை இருக்குது? நித்திய ஜீவன் தான் இருக்குது. ஓகே, ஆனால் 2 விதமான ஃப்யூச்சர் இருக்குது, 2 விதமான நித்திய எதிர்காலம் நமக்கு இருக்குது. கிறிஸ்துவை நம்பி மரிக்கிற ஜனங்க மகிமைக்குன்னு உயிர் தழுவாங்க. ஸோ அவங்க உயிர் தழுவாங்க. யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களும் உயிர் தழுவாங்க. உயிர் தெழுந்து அவங்க எங்கே போவாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க, தேவனோடு இருப்பாங்க. அண்ட் கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணி வாழ்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் மரிக்கிறாங்க. பட் அது எண்டு கிடையாது, அவங்களும் உயிர் தழுறாங்க. ஆனால் நியாயந்தீக்கப்படுவாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 5வது வசனத்தில். அதே மாதிரி நம்ம ரெவலேஷன்ஸ் வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம அதான் வாசிக்கிறோம். ஓகே, தேவனை நிராகரித்து வாழ்கிறவங்க, கிறிஸ்துவை நிராகரித்து வாழ்கிறவங்க அவங்களும் மரிப்பாங்க. ஆனால் உயிர் தெழுவாங்க. உயிர் தெழுந்து அவங்க செஞ்ச எல்லா காரியங்களுக்கும் அவங்க பதில் சொல்லணும். இஷ்டத்துக்கு அவங்க வந்து ஜஸ்ட் எஸ்கேப் ஆக முடியாது. அண்ட் அவங்க நித்தியத்தை எங்கே தெரியுமா கழிப்பாங்க? தேவனுடைய பிரசன்ஸில் இருந்து தள்ளி நரகத்தில். அங்கே வந்து அழுகையும் பற்கடிப்பும் வந்து முடியவே முடியாது. அங்கே இருக்கிற புழு சாகவே சாகாது. அங்கே இருக்கிற ஃப்ளேம் என்றைக்குமே தனியவே தனியாது. அண்ட் மேத்யூ 25:46, மத்தேயு 25வது அதிகாரம் 46வது வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம். வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்குறோம். 2 தெசலோனிக்கேயர் 1:9 நம்ம பார்க்குறோம். மார்க் 9வது அதிகாரம் 48 நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஃபியூ ரெஃபரன்சஸ். ஸோ பாயிண்ட் என்னன்னா, அப்போஸ்தலர்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, லைஃப் இந்த எர்த்தோட முடிய போகிறது கிடையாது. ஜீசஸ் உயிர் திறந்திருக்கிறார்னா அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னொரு ரியாலிட்டி இருக்குது. ஓகே, கிறிஸ்து மரித்து உயிர் திறந்திருக்காரு. அதோட இம்ப்ளிகேஷன் என்னன்னா, நீங்களும் நானும் ஒரு நாள் சாவோம். ஆனால் அப்படியே நம்ம செத்து காணாமல் போகிறது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு நாள் உயிர் தள்ள போகிறோம். ஓகே, அண்ட் 2 விதமான ஃபியூச்சர் இருக்குது. யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசித்து உயிர் தள்ள போகிறாங்களோ அவங்க எல்லாம் கிறிஸ்துவோடு இருப்பாங்க. கிறிஸ்து மாதிரி மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் அவங்களுக்கு தரப்படும். அண்ட் யாரெல்லாம் கிரைஸ்டை டினை பண்ணிட்டு உயிர் தள்ளுறாங்களோ அவங்கெல்லாம் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தில் நித்திய காலத்தை அவங்க வந்து they will be spending eternity. ஓகே, இந்த ரியாலிட்டியை ரெசரக்ஷன் அப்போஸ்தலர்ஸுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த ரியாலிட்டியை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் அவங்கள மாத்துச்சு. இது ஒருவேளை ரெசரக்ஷன் அவங்க பார்க்கலைன்னா அவங்க இஸ்ரேலை தாண்டி இருக்கவே மாட்டாங்க. ஒருபோதும் அந்த கலிலேயால இருந்து அவங்க வெளியிலே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க they were convinced that இந்த கிறிஸ்து உண்மையாலுமே பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறாரு. உண்மையாலுமே இவரை விசுவாசிச்சா இவர் மாதிரியே யாரெல்லாம் இவரை விசுவாசிக்கிறாங்களோ உயிர் தெழுவாங்க. உண்மையாலுமே தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ஜனங்க இருப்பாங்கங்கிறத கம்ப்ளீட்டாக they were able to witness. Okay, so all of the message warnings of Jesus is true. Okay, இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியமும் உண்மை, அது சத்தியம். கண்டிப்பாக வந்து it shouldn't be taken lightly. இதை நம்ம சும்மா சாதாரணமாக டிஸ்மிஸ் பண்ண முடியாது. காஸ்பலை சாதாரணமாக நம்ம டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்? நீங்கள் பாவின்னு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வசனத்தில் கேட்குறப்ப நீங்கள் அவங்க கேட்குறதானே அப்படி நீங்கள் டிஸ்மிஸ் ஏன் பண்ணக்கூடாது தெரியுமா? பிகாஸ் கிறிஸ்து உயிர் திறந்திருக்கிறார். இன்னொரு எதிர்காலம் இருக்குது, இன்னொரு ரியாலிட்டி இருக்குது. ஓகே, இந்த வயிற்றுக்குள்ளே வந்து குழந்தை இருக்குதுன்னு வைங்களேன், அது என்ன பர்சன் இருக்குன்னு நீங்கள் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட இப்போ ட்வின்ஸ் இருக்கிறாங்க அண்ட் ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லுதுன்னு வைங்க, டேய் இந்த சின்னதாக இப்போ நீட்டிகிட்டு இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து நல்லா விரலாக மாறிடும். இப்போ மடிஞ்சிருக்குது பார்த்தியா, அது வந்து நீ வெளியில் வந்தோன்னா நடக்க, அதில் தான் நீ நடப்ப. அண்ட் நீ இந்த கண் இருக்குது பார்த்தியா, இந்த கண்ணில் வந்து நீ பார்ப்ப, அங்கே வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது, அங்கே வந்து ஒரு வேர்ல்டு இருக்குது அப்படின்னு சொல்லுச்சுன்னா, ஏன்னா இந்த குழந்தை இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன்னு நினைக்குதுன்னா அது எவ்வளோ இக்னரண்ட்டாக இருக்குது. அது மாதிரி இன்னொரு ரியாலிட்டி இருக்குது. அப்போஸ்தலர்ஸ் அதை பார்த்துட்டாங்க. ரெசரக்ஷன் மூலமாக லைக் உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குது. உண்மையுள்ள ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உண்மையாலுமே உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நியாயம் தீர்க்க போறாரு. அண்ட் இந்த கிறிஸ்துவின் மூலமா தான் அவர் நியாயம் தீர்க்க போறாரு. யாரெல்லாம் இவரை விசுவாசிக்கலையோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அண்ட் யாரெல்லாம் இந்த பாவ மன்னிப்பை பெறலையோ அவங்க எல்லாத்துக்கும் நித்திய அழிவுதாங்கிறத பார்த்துட்டாங்க அப்போஸ்தலர்கள். புரியுதா? சும்மா கேட்டுட்டாங்கன்னு கிடையாது, காது லெவல்ல மட்டும் இது கிடையாது, எங்க படிச்சாங்க நியூஸ் பேப்பர்ல கிடையாது. they saw it all. இதை எல்லாத்தையும் they witnessed it. அவங்க இதை பார்த்ததுனால
they didn't want to be quiet. இதை பார்த்துட்டு இனி இதை பற்றி பேசாமல் இருக்குது. இனி இதை பற்றி பேசாமல், இதை பற்றி சொல்லாமல், ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், என்னுடைய நிலைமை என்ன ஆயிரும், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆயிருன்னு பயந்துட்டு வாழ முடியாது. ஓகே, இந்த ட்ரூத் அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சு அவங்க. they got convicted. ஸோ இயேசு கிறிஸ்து இல்லாமல் பணம் இருந்தும் நம்ம யாராக இருப்போம்? we will be poor. கிறிஸ்து இல்லாமல் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம யாராக இருப்போம்? we will be sick. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மெல்லாம் விடுதலையவர்களாக இருந்தாலும் நம்ம யாராக இருப்போம்? we will be under bondage. நம்ம அடிமைகளாக தான் இருப்போம். அப்போஸ்டல்ஸுக்கு இந்த ரியாலிட்டியெல்லாம் அப்படியே ஹிட் ஆகுது. ஓகே, they were not able to ignore it and they thought we shouldn't be quiet. நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, சிரியாங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இஸ்ரேலை வந்து பிசீஜ் பண்ணிடுறாங்க. சமரியாவை, ஆமாம், இஸ்ரேலை வந்து பிசீஜ் பண்ணிடுறாங்க, அதாவது முற்றுகை போடுறாங்க. அப்போ வந்து உள்ள எந்த அளவுக்கு பஞ்சம் வறுமை இருக்குதுன்னா, குழந்தைகளையே வேக வச்சு சாப்பிட்ருக்குறாங்க இந்த சமரியா பட்டணத்துக்குள்ளே. அந்த அளவுக்கு வந்து ஜனங்க வந்து பசியில் இருக்கிறாங்க. எது கிடைக்கிறத சாப்பிட்ருக்குறாங்க. சொந்த குழந்தைகளை உட்பட எல்லாத்தையும் கொண்டு சாப்பிட்ருக்குறாங்க. ஒருவர் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோ பசி வறுமை உள்ள அந்த சமரியாக்குள்ள. அண்ட் 4 குஷ்டரோகிகள் வந்து வெளியில் சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கள தான் ஊருக்குள்ளே சேர்த்திக்க மாட்டாங்க, இவனை யாரும் அடிக்கவும் மாட்டாங்க. அதனால் வந்து யாரும் இவங்க கிட்டேயே வரமாட்டாங்க இஸ்ரேல். அதனால் இவங்க வந்து அந்த பட்டணத்துக்கு வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னா, சரி எப்படியா இவனுக்கு நம்ம சேர்த்திக்க மாட்டாங்க, இந்த சிறியர்கள் நம்மளை பார்த்தா பொண்ணா கொல்லுட்டான், வாழ விட்டா வாழலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒரு நைட் என்ன ஆகுதுன்னா, இந்த எலிஷா வந்து வரார். ஆஸ்ன்னு ஒரு நாளில் வந்து எலிஷா வந்து சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலைமை மாறிடும், நாளைக்கு இஸ்ரேலில் சாப்பாடு நிரம்பி வழியுங்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் சாப்பாடு, எவ்வளோ சாப்பிடுமோ சாப்பிடுவீங்க, அவ்வளோ சாப்பாடு இருக்குங்கிற. இது கம்ப்ளீட்டாக நம்பவே முடியல கேட்குற ஜனங்களுக்கு. எப்படா இன்னைக்கு குழந்தைய வேக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வறுமை இருக்குது, நாளைக்கு சாப்பாடு நிறைஞ்சு வழின்னா எப்படி முடியும்? ஸோ ரொம்ப அன்ரியாலிஸ்டிக்காக வந்து இருக்குது அவர் சொன்னது. பட் அவர் ப்ராஃபிட் அவர் சொல்கிறாரு அண்ட் கேட்டுக்கிறாங்க. பட் யாரும் அதை விசுவாசிச்சாங்களான்னு நமக்கு தெரியல. பட் ஸோ இதை ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 4 குஷ்டரோகிகள் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அந்த சிரியன் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஆர்மி கேம்ப் பண்ணி இருக்குல்ல, அந்த கேம்புக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா சாப்பாடு, துணிமணி, நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சிரியன் ஆர்மி எல்லாம் ஓடிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்கள ஓட பண்ணிட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. எதையெல்லாம் போட்டுக்க முடியுமோ போட்டுக்கிறாங்க, எதையெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு ஞாபகம் வருது, உள்ள எல்லாம் பசியோட்டு இருக்கிறாங்க. உள்ள நிலைமை எப்படி இருக்குது, உள்ள வந்து மரணம் லைக் போய்கிட்டு இருக்குது. என்டையர் சிட்டியை டிவோர் பண்ணிகிட்டு இருக்குது. உள்ள கேஆஸ் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, உள்ள வந்து சேஃப்டி கிடையாது. அண்ட் நம்ம இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம மட்டும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளையும் கண்டுபிடிப்பாங்க, நமக்கும் அழிவு வரும்னு சொல்லி உணர்ந்து நம்ம பண்ணுறது சரியில்லைங்கிறத உணர்ந்து 4 பேர் வந்து அங்கே போய் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர்ஸ் ஏன் ரெசரக்ஷனை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அதுக்கப்புறம் அற்பமாக எண்ணுனாங்கன்னா, ஏன்னா அப்போஸ்தலர்ஸ் பார்க்குறாங்க. ஓகே, அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்க்குறாங்க, அதனுடைய ரியாலிட்டியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த நற்செய்தியை சொல்லாமல் இருந்தோம்னா, இந்த அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற இந்த மானிடர் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, நமக்கு வேறு ஹோப்பு கிடையாது. ஓகே, they will all die and perish. இவங்கெல்லாம் பாவத்தில் மறிப்பாங்க, இவங்கெல்லாம் நித்திய ஆக்கினை அடைவாங்க. அண்ட் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலாம் நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. ஷுடன்ட். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு இது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தரும், இது மட்டும்தான் அவங்கள வந்து திருப்திப்படுத்தும், இது மட்டும்தான் அவங்களுடைய நீட்ஸை மீட் பண்ணும். பணம் கிடையாது, காசு கிடையாது. ஏன்னா அன்றைக்கி வந்து வறுமையாக இல்லாமல் இருந்துச்சு இஸ்ரவேல். அன்னைக்கு இருந்த டைமில், அப்போஸ்தலர்கள் இருந்த டைமில் எவ்வளோ வறுமை இருந்திருக்கும், எவ்வளோ பஞ்சம் இருந்திருக்கும், எத்தனை விதமான கரப்ஷன் இருந்திருக்கும். அப்போஸ்தலர்கள் அதை பற்றியெல்லாம் பேசலை. ஏன்னா அதை பற்றி பேசி அதை ஒழிக்கிறதன் மூலமாக மனுஷனுக்கு உண்மையான மீட்பு கிடையாது. உண்மையான மீட்பு மனுஷனுக்கு எதை பேசுனா கிடைக்கும் தெரியுங்களா? சுவிசேஷத்தில் தான் இருக்கு, கிறிஸ்துவை பார்க்கறதுல தான் இருக்கு.
and resurrected Christ. கிறிஸ்து பாவத்துக்காக மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருங்கிற இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஒரு மனுஷன் உண்மையாலுமே விடுதலையாக்குது. உண்மையாலுமே ஒருத்தரை திருப்தி இதுதான் படுத்துது. ஒருத்தரை உண்மையாலுமே குணப்படுத்த முடியும்னா அது இந்த செய்தி தான். இதை உணர்ந்திருந்தாங்க அப்போஸ்தலர். அதனால தான் they didn't want to talk about anything else. பால் சொல்றாரு, I don't want to know, I mean, அதில் எக்ஸாக்ட் அந்த இங்கிலீஷ் வேர்ஸ் எனக்கு வந்து ஞாபகம் எனக்கு வர மாட்டேங்குது. பட் கிறிஸ்துவை தவிர ஒன்றையும் அறிய நான் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ எனிதிங் அதர் தென் கிரைஸ்ட் அமங் யூ அப்படிங்கிறேன். ஓகே, உங்களுக்குள்ள கிறிஸ்துவை தவிர எனக்கு வேற எதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம். ஐ டோன்ட் டிசையர் டு நோ அப்படின்னு. அண்ட் woe to me if I do not preach the gospel. எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் இருந்தனா எனக்கு ஐயோங்கிறது. ஸோ புரியுதா? அந்த அளவுக்கு அப்போஸ்தலர்ஸ் வந்து they invested their life in preaching the gospel. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது அவங்களுக்கு இப்படி ஒரு கன்விக்ஷனை தந்துச்சு. their life got changed and transformed. அவங்களுடைய வாழ்க்கை அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. resurrected Christ அவங்க பார்த்ததுக்கப்புறம் they became very bold, courageous. ஓகே, they became bold. ஸோ நீங்கள் தைரியமாகணும், உங்களுடைய கேரக்டர் மாறணும். என்ன பண்ணணும்? காஸ்பலை படிங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க, கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறாருங்கிறத அறிஞ்சு அந்த சத்தியத்தை சுற்றி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைங்க. அதில் தான் இருக்குது ட்ரூ ஃப்ரீடம், ட்ரூ ஜாய். இதுதான் உங்களுடைய கேரக்டர் மாறும். நத்திங் எல்ஸ் வில் சேஞ்ச் யுவர் கேரக்டர் ஃபார் குட். அஃப்கோர்ஸ் கேரக்டர் மாற்றுறதுக்கு எத்தனையோ ஃபோர்ஸஸ் இருக்குது. But a character that changes you, I mean like a force that changes you or something that changes you for good, நன்மைக்கு ஏதுவா நீங்கள் மாறணும்னா காஸ்பல் தான் நம்மளை மாற்றும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் இந்த உயிர் தெழுந்த செய்திக்கு இதே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணல அப்போஸ்தலர்கள் மாதிரி. ஓகே, இனி நாங்கள் வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த சுவிசேஷத்துக்காகத்தான், இந்த கிறிஸ்துவுக்காக தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த முடிவு எடுக்கல. ஏன்னா மத்தேயு 28வது அதிகாரம் 2:4 நம்ம வாசிக்கிறோம். 2:3-4 என்ன ஆகுது? அங்கே வந்து இந்த காட்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. அந்த கல்லறையை வந்து பாதுகாத்துட்டு அங்கே நிற்கிறாங்க. நிலநடுக்க வருது, கல்லூருண்டு போகுது, தூதர்களை பார்க்குறாங்க, கீழே போன மாதிரி உழுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கிறிஸ்து உயிர் தெழுந்து வெளியில் போயிட்டாருன்னு தெரியுது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த சத்தியத்தை போய் எங்கே சொல்கிறாங்க? ஹை பிரீஸ்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, சீஃப் பிரீஸ்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே போய் அங்கே இருக்கிற மூப்பர்கள் கிட்ட சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் உனக்கு காசு தரோம், ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்லாது. ஓகே, நாங்கள் பார்த்துக்கணும், நாங்கள் பிலாத்துக்கிட்ட என்ன சொல்லணுமோ நாங்கள் பண்ணணும், நீ இதை பற்றி இது நடந்துச்சுன்னு சொல்லாது, நான் ஏதாவது கதை கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குரூப் எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணுறாங்க? ஒரு குரூப் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, இனி நாங்கள் எல்லாத்தையும் இழக்க ஆயத்தப்படுறோம் இந்த ஒரு செய்திக்காக. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இது உண்மையாக இருக்கிறதுனால இனி எதை இழந்தாலும் பரவாயில்ல, இதுக்காக வாழுவன்னு சொல்லி ஒரு குரூப். இன்னொரு குரூப்பு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறாரா, ஐயோ இதை பற்றி பேச, அது நடக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காசு தரேன், உங்களுக்கு ப்ரமோஷனை நான் வாங்கி தரேன், டோன்ட் வரி, ஜஸ்ட் கீப் குவைட், டோன்ட் டாக் அபவுட் இட், லெட்ஸ் கவர் இட் அப் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப். எப்படி ஒரே சம்பவம், ரெண்டு வித்தியாசமான ரியாக்ஷன், ரெண்டு ரெஸ்பான்ஸ். எதனால? why did they choose this way? என்னடா இது, ஒரு சத்தியம் நடந்திருக்குது, இவ்வளோ ஒரு பயங்கரமான மிராக்கிள் நடந்திருக்குது, how can they keep quiet? எதனால அமைதியானாங்க? எதனால வந்து அதை பற்றி பேச துணியல? எதனால? because to believe and preach resurrection, சுவிசேஷத்தை விசுவாசிச்சு உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க ஆரம்பிச்சா தங்களுடைய சொந்த பதவி, பணம், தங்களுடைய புகழ், தங்களுடைய கம்ஃபர்ட் எல்லாத்தையும் இழக்க நேரிடும். அண்ட் ஹை ப்ரீஸ்ட்டு, சீஃப் ப்ரீஸ்ட்டு, எல்டர்ஸு, ஃபாரிசீஸு, சாடுசீஸு இதெல்லாம் இதை அறிஞ்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை எதையுமே இழக்கிறதுக்கு வந்து they didn't want. ஓகே பாருங்க, ஜீசஸ் ஆமாம் உயிர் தெழுந்தார் தான், ட்ரூ. பட் இந்த ட்ரூத்தை பிலீவ் பண்ணனா, இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கிட்டேன்னா, then I can't live my life like I want to live. நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படி என்னால் வாழ முடியும். Therefore I stay quiet. நான் அமைதியாக இருக்கேன், நான் இதை பற்றி பேசல. ஓகே, என்னுடைய பாவ சிந்தனை, என்னுடைய இச்சையின்படி, என்னுடைய மாமிசத்தின்படி என்னால் வாழ முடியும். I cannot. And I don't want to give up those things. நான் அதையெல்லாம் விட்டு தர எனக்கு இஷ்டம் கிடையாது.
ஐ வாண்ட் ஹேவ் எவ்ரிதிங் நவ். எனக்கு இப்போ ஆண்டு, இப்போ எனக்கு அனுபவிக்கணும். எனக்கு இந்த உலகத்தில் ஐ வாண்ட் ஹாப்பினஸ். ஓகே, எனக்கு இங்கே கிடைக்கிற அந்த சுகம் வேணும். ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் அண்ட் அதுக்கப்புறம் வரப்போகிற ரியாலிட்டி. ஐ டோன்ட் வாண்ட். ஐ வாண்ட் எவ்ரிதிங் நவ் ஹியர். அண்ட் அப்படி நினச்சதுனால they did not talk about resurrection. They covered it up. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன தெரியுங்களா? நம்ம முன்னாடி இருக்க கொஸ்டின், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா இல்லையாங்கிறது கிடையாது. ஜீசஸ் ரோஸ் அகெயின். whether you wish to believe it or not, உங்களுக்கு அது நம்ப பிடிக்குதா இல்லையாங்கிறது doesn't matter. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். there is no doubt. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். இப்போ கொஸ்டின் என்ன தெரியுங்களா? கொஸ்டின் என்னன்னா, ஆர் யூ willing to build your life around that truth? இந்த சத்தியத்தை சுற்றி உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்க விரும்புகிறீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஓகே, கிரைஸ்ட் உயிர் தெழுந்ததுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸு, சயின்டிஃபிக் எவிடன்ஸு, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸு, தியாலஜிக்கல் ப்ரூஃபு, ஐ விட்னஸ்ஸு, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருக்குது. ஸோ கிறிஸ்து உயிர் தெழுந்தது இப்போ மேட்ரு கிடையாது. அவர் உயிர் தெழுந்திருக்காரு. அவர் இப்போ தான் உடைய வலது பரிசத்தில் உட்காந்துருக்கு. அவரை நம்பி வர்ற ஜனங்களுக்காக அவர் வந்து பரிந்து பேசிட்டு இருக்கிறார். ஓகே, அந்த ஜனங்களை அவர் மகிமைப்படுத்துவார். there is no doubt. அவருடைய ஒவ்வொரு ஆடையும் மீட்பார். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். everything is going to happen. அவர் பண்ணுறதை அவர் பண்ணுவார். பட் நம்ம முன்னாடி இருக்க கொஸ்டின், உங்கள் முன்னாடி இருக்க கொஸ்டின் என்னன்னா, are you willing to build your life around this truth? ஸோ நீங்கள் ரோமன் காட்ஸ் மாதிரி, ஃபாரிசீஸ் மாதிரி, ஜூவிஷ் கவுன்சில் மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். ஆர் லைக் அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலர்கள் அந்த செய்திக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்களோ அப்போ நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஆர் யூ கேன் ரெஸ்பாண்ட் லைக் காட்ஸ். இதில் மிடில் கிரவுண்டு கிடையாது. எய்தர் யூ பிலீவ் இன் ரெசரக்ஷன், டாக் அபவுட் இட் அண்ட் லிவ் ஃபார் இட், ஆர் யூ சூஸ் டு ஸ்டே குவைட். நீங்கள் அமைதியாக இருக்கணும். இதில் மிடில் கிரவுண்டே கிடையாது. ஓகே, அண்ட் இதை நான் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறப்ப யாருக்கு சொல்லாதீங்க நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் கிடையாது. ஓகே, இது மென்டல் அசென்ட் கிடையாது. எஸ், ஐ பிலீவ் இன் த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். நோ. See, belief in Jesus Christ, the resurrection of Christ should radically transform you. உங்களை ரேடிக்கலாக அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இட் வில் ஷேக் யூ அப். உங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸை வந்து அது இட் வில் ஷேக் இட். ஓகே, ஸோ சிம்பிள் மென்டல் அசென்ட் தரக்கூடாது இந்த ஃபேக்ட்டுக்கு. இது வந்து உங்களுக்குள்ள என்ன தெரியுமா உருவாக்கணும்? இஃப் கிரைஸ்ட் இஸ் ட்ரூலி ரெசரக்டட், கிறிஸ்து உண்மையாலுமே உயிர் தெழுந்திருக்கிறார்னா உங்களுக்குள்ள அது எப்படி தெரியுமா மாற்றங்களை ஏற்படுத்தணும்? then you should say, I want to know more about this reality. ஐயோ, எனக்கு இன்னும் சொல்லுங்க. எனக்கு வரப்போற ராஜ்யத்தை குறித்து, வரப்போற எதிர்காலத்தை குறித்து, அந்த நித்திய ஜீவனை பற்றி tell me more. I want to know more. கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார்னா, and இப்போ அவர் அங்கே இருக்கிறார்னா, then I want to know what it is. Then I want to know like what kind of life should I live here. அப்புறம் இங்கே என்ன பண்ணணும் அங்கே போகிறதுக்கு? I want to know that. அப்படின்னு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அண்ட் உங்களை இது என்ன கேள்வி கேட்க வைக்கணும் தெரியுமா? Are you ready to face that? நீங்கள் மரணத்தை சந்திக்க இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Are you ready? நீங்கள் மறிக்கிறதுக்கு are you ready? கிறிஸ்துவோட இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்களா? If you die, are you confident of that? உங்களுக்கு அந்த அஷூரன்ஸ் இருக்குதா? Just take a moment to think about it. உங்களுடைய லைஃப் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் இஃப் யூ டை நவ், இப்போ நீங்கள் மறிச்சிங்கன்னா, see one day we are all going to die. ஓகே, செஞ்சு அதை தள்ளி போட்டே இருக்காது. யூ வில் டை. இதில் வந்து ஏதாவது டிபேட் இருக்கா, ஏதாவது ஆர்கியூமெண்ட்? இல்லை நான் சாக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யூ வில் டை. ஒரு நாள் நம்ம எல்லாருமே சாகணும், என்னைக்குன்னு தெரியாது. ஆனால் கேள்வி என்னன்னா, வாட் இஃப் இட் இஸ் டுடே? இன்னைக்கு ஒரு வேளை மறிச்சிங்கன்னா where will you be? ஏன்னா ரெண்டு இடம் தான் இருக்குது, ஹெல் அண்ட் ஹெவன். ஓகே, கிறிஸ்துவ மறிச்சிருக்கு விசுவாசிச்சு மறிக்கிறவங்க தேவனோடவும், கிறிஸ்துவ ரிஜெக்ட் பண்ணி மறிக்கிறவங்க நித்திய ஆக்கினையில் இம்மீடியட்டாக they will step in. ஓகே, இந்த கேத்தலிக்ஸாக யாரும் தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மறிப்போம், அப்புறம் நடுவில் ஒரு இடம் இருக்கும் வெயிட்டிங் ஸ்டேஷன் மாதிரி, அங்கே வந்து நம்ம உட்காந்துட்டே இருப்போம். அண்ட் கேத்தலிக்ஸ் தான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, யாராவது சொந்தக்காரங்க வந்து நிறைய காணிக்கிறது வந்து அந்த ஆத்மாவை நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஓகே,
இப்போ நான் மறுச்சிட்றேன், என் மனைவி வந்து ஐயோ இவருக்கு இது நரகத்தில் தான் இருப்பார், ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுறலாம் என்னை காணிக்கைன்னு போட்டு, கடவுளே நரகத்திலிருந்து கொஞ்சம் பரலோகத்து சைடு ஏசி போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அவர் அங்கே அனுப்பிச்சுடுங்கன்னு அவங்க சொல்லி எத்தனை காணிக்கை போட்டாலும் that is not going to work. ஸோ இப்போ கேள்வி என்ன, are you ready to face death now? ஓகே, நீங்கள் எங்கே உங்களுடைய நித்திய ஜீவனை செலவிடுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன். கிறிஸ்து உயிர் தெழுந்தாரு, ஓ அவரும் எழுந்திருந்துட்டாரு, ரைட்டு, உங்களுக்கு என்ன அதில்? அது எல்லாத்துக்கும் குட் நியூஸ் கிடையாது. ஓகே, நம்ம ஓ கிறிஸ்து இந்த சில ஃபியூனரல்லாம் போனால் நாங்கள் இவரை புதைக்கல விதைக்கிறோம் அப்படிம்பாங்க. பட் அவர் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவர் கண்டிப்பாக அவர் வந்து விதைக்கவே முடியாது. ஓகே, கண்டிப்பாக விதைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பாவமெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பார். துணிகரமாக ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். வேத வசனத்தை நேசிருக்க மாட்டார். பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்திருக்க மாட்டார். பரிசுத்தத்தை நாடி இருக்க மாட்டார். சபையாவது இதாவது அப்படின்ட்டு வாழ்ந்துருப்பார். பாருங்க, இப்படி வாழ்ந்துட்டு சாக போகிறப்போ ஒரு ஆமேனை போட்டு தப்பிச்சு போக முடியாது. ஓகே, ஸோ உங்களையுமே நீங்கள் யோசிச்சுப்பாங்க, நான் தான் நினச்சிப்பேன், திங்க் பண்ணுங்க, ஆர் யூ ரெடி? அண்ட் பாலோடைய ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். என்னது? டு லிவ் இஸ் கிரைஸ்ட் அண்ட் டு டை இஸ் கிங். தமிழ் என்னது? டு லிவ் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு எனி டைம் நம்ம வந்து சொல்கிறவர்களாக நம்ம இருக்கு. ஓகே, இன்னைக்கு நான் மறுச்சேன்னா ஐ வில் பி வித் கிரைஸ்ட், அந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் அதை நமக்கு தந்திருக்கிறார். அது இருக்குதா உங்களுக்கு? பரிசுத்தாவியானவர் தான் அதை தர முடியும். அண்ட் மறிக்காமல் நிற்கிறக்கிறேன்னா நன்றியோட நான் அவருக்காக வாழுவேன். மறிச்சனா அவரோட இருக்கும். மறிச்சா நீங்கள் அவரோட இருக்கணும்னா இங்கே எப்படி வாழணும்? அவருக்காக வாழணும். இன்னைக்கு சத்தா கூட நான் ஆண்டவரோடு இருப்பேன். யார் தெரியுமா சொல்ல முடியும்? இன்னைக்கு உயிரோடு இருந்தால் நான் ஆண்டவருக்காக வாழுவேன்னு சொல்கிறவங்க தான் இன்னைக்கு மறிச்சா கூட நான் ஆண்டவரோடு இருப்பேன்னு தைரியமாக சொல்ல முடியும். இன்னைக்கு நான் எனக்காக வாழுவேன், பட் மறிச்சா கிறிஸ்துவோடு இருப்பேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோன்னா that will not happen. ஓகே, இது வந்து கான்ட்ராடிக்ஷன். இதுவும் இட் cannot go hand in hand. ஸோ இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலும் if you live for you, you can't live for Christ. If you live for Christ, you can't live for you. அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ திங்க் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். இதை பற்றி நீங்கள் நினைங்க. நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்கள் உயிர் திறந்தீங்க ஆண்டவரே. there is no doubt about that. அதில் சந்தேகமே கிடையாது ஆண்டவரே. பட் உண்மையாலுமே இதை நாங்கள் விசுவாசிக்கிறோமாங்கிறத இப்போ கேள்வி இருந்துச்சு. Do we really believe that you have rose again? Because if we believe, நாங்கள் அதை விசுவாசிச்சோம்னா ஆண்டவரே, இந்த உலகத்தில் our life, our lifestyle, our choices, our priorities will change. It will change, God. The way we look at God's people, the way we treat church, the way we approach your word, everything will change. எல்லாமே மாறும் ஆண்டவரே. நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறது, தேவனுடைய ஜனங்களை அணுகிறது, சபையை அணுகிறது, கிறிஸ்துவை ஆராதிக்கிறது, எங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் ஆண்டவரே, இது எல்லாத்துலேயுமே அந்த மாற்றம் தெரிகிறாச்சு. அதுதான் உங்களுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதுக்கான அடையாளம். பட் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஜஸ்ட் மென்டல் அசென்ட் மட்டும் தந்துட்டு எங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு சேஞ்சும் எதையுமே இலக்க ஆயத்தம் இல்லாமல் சுயத்துக்காக நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவரே, எங்களை நீங்கள் எழுப்பு, எங்களை நீங்கள் ஜஸ்ட் ஆண்டவரே எங்களை நீங்கள் help us to wake up from this slumber. Lord, help us to analyze ourselves. எங்களை நாங்கள் சோதிச்சு பார்க்க, நிதானிச்சு பார்க்கறதுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் மகிமையோடு இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென்.